അനേവർക്കും தேவதேவியின் நாமத்தில் வணக்கம். ശിവഭഗവാൻ அல்லது മറ്റ് ചില ദേവിമാർ അവർ ദേവന്മാരെ தேவைப்படும்பொழுது தேவന്മാരെ தவம் பண்ணுவதாக அது ஏன் காரணம்? அவர் யாரை தவம் பண்ணுவது? இதை பற்றி காணொலியில் விசாரிப்போம். இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்கள், மகாதேவன் எப்போதுமே கைலாயத்தில் தவத்தில் அமர்ந்திருக்கிறார். பார்வதி தேவி தவம் பண்ணது. இதெல்லாம் யாராவது இது தேவையா? இதுதான் நம்ம இன்னைக்கு யோசிக்க போகுது. അപ്പോൾ ശിവൻ തവം பண்ணுமான ശിവന് മേലെയും யாரோ ഇരിക്കി. தேவி தவம் பண்ணுமானால் கண்டிப்பாக தேவிக்கு மேலேயும் யாரோ இருக்கு. அது என்று நமக்கு இப்போது யோசிப்போம். சிவன் என்பது മറ്റ് ദേവതകളെ ഇപ്പോൾ ലിംഗ വടിവത്തിൽ അമർന്നിരിക്കുന്ന ഒരു ദേവൻ. ശിവം വേറെൻ്റെ നന്നാക ഉണരവും. ശിവനാനാൽ ചൈതന്യമൂർത്തി என்று சொல்லுவோம், சிவஸ்வரூபன் என்று சொல்லுவோம். அதற்கு மேலொരു ശിവം ഇരിക്കുകയും ഒരു ശിവൻ ഇരിക്കുകയും அதற்கு சதாசிவன் என்று சொல்லுவோம். இந்த சதாசிவனை மட்டும் நாசமே இல்லை, பிறவி இல்லை, இறைப்பும் இல்லை. மற்ற சிவன்மார் எல்லாமே பிறப்புள்ளவர், இறைப்பும் உள்ளவர். കോടാനുകോടി യുഗങ്ങൾ ചെല്ലുമ്പോൾ അവരെല്ലാം അവരുടെ ചൈതന്യക്ഷയം വന്ന് അല്ലാതവർ സദാശിവനിൽ ലയിക്കും. അതേപോലെ സദാശിവം പോൽ ഒരു പെൺശക്തിയും ഇരിക്കുന്നത്. அந்த சக்தி മനോന്മണി என்று சொல்லுவோம். മനോന്മണി ഇവ രണ്ടും ആണും പെണ്ണുമല്ലാത്ത വടിവത്തിൽ സർവചരാചരങ്ങളിലും നിറഞ്ഞു നിൽക്കും. மிகவும் எளிதாக யோசித்தால் ஒரு பிந்து ஒன்று சொல்லலாம். ஒரு டோட்டு நீங்களே பார்த்துருக்கீங்கள். இந்த பிந்து ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் ஒரு சின்ன டோட்டு, நடுவில் ஒரு டோட் இருப்போம், ஒரு புள்ளி இருப்போம். இது நற்குண பரபிரம்மம் என்று அழைக்கலாம். பிரம்மத்துக்கு குணங்கள் இருக்கி, பிரம்மத்தின் கீழே வருമ്പോൾ குணங்கள் வரும். ஆனால் நற்குண எதனாலும் உருவாக்கப்படாததனால இதுக்கு நாசവും ഇല്ല. இதுதான் ஆதியில் அக்ஷரமாக உருவாகினது. அப்போ இப்படி யோசிக்கும்போது உருவாக்கப்படாததுக்கு மட்டும்தான் நாசവും இல்லை. அப்போ நாசமில்லாത്തது ஏன்னு கேட்டால், எதுன்னு கேட்டால் அக்ஷரம் என்று சொல்லலாம். അക്ഷരം, ഇന്നും നല്ല യോസിക്കുക, അക്ഷരം ഇതൊരു ദേവരഹസ്യം. எந்த அக்ஷரம் வந்து குருவிന് மட்டும்தான் சொல்ல முடியும். அவன் வழி மட்டும்தான் அக்ஷரத்தை பிராபிக்க முடியும், நாசமில்லாத பிராபிக்க முடியும். சில மதங்கள் சொல்லுவோம் ஓமன்றது தான் பிரணவம், அது மட்டும்தான் ஆதியில் உற்பத்தியானது, அதுக்கு மட்டும்தான் நாசமில்லாததுன்னு ஒரு சில பேர் சொல்லுவோம். வேறொரு பேர் சொல்லுவோம் இல்லை அதல்ல, வேறொரு அக்ஷரம் அப்படி சொல்லுவோம். ഏതായിരുന്നാലും അതൊരു ദേവരഹസ്യം. അത് ഗുരു വഴി നിങ്ങൾ അറിയ വേണ്ടിനത്.
ஆனால் இந்த அக்ஷரத்துக்கு எந்த நாசமும் இல்லை, அல்லது அது நற்குண பரபிரம்மம் என்று கூட சொல்லலாம். அதுக்கு எந்த நாசமுமே இல்லை. கோடானுகோடி அண்டங்கள் நம்ம அண்ட கடாகங்களில் நிறைந்து நிற்பது இந்த அக்ஷரம். நம்ம എല്ലാം நினைப்போம் ഭൂമിയും മറ്റ് ഗ്രഹങ്ങളും അതൊക്കെ നക്ഷത്രങ്ങളും അവളും മട്ടന്തായിരിക്കെ എണ്ണിയാ ഒടുങ്ങാത്ത കോടാനുകോടി സൂര്യന്മാരിരിക്കെ അവയ്ക്കെല്ലാം ഗ്രഹങ്ങളിരിക്കെ, ഗ്രഹങ്ങൾക്ക് ഉപഗ്രഹങ്ങളിരിക്കെ, ഇതെല്ലാമേ ഇരിക്കും. അവയെല്ലാമേ ഉരുവാക്കപ്പെട്ടത് ഒരേ ഒന്നിൽ നിன்று നാദമെൻ്റെ അക്ഷരത്തിൽ നിன்று. ചില മതങ്ങൾ ചൊല്ലുவோம் ആദിയിൽ വചനമായിരുന്നത്, அதுதான் இறைவனும் சொல்லுவோம். വേറൊരു മതം ചൊല്ലുவோம் ആദിയിൽ ജ്യോതിസായിരുന്ന ജ്യോതി വടിവത്തിലിരുന്നവൻ ഇറൈവൻ. അതെല്ലാം ഗുരു വഴി അറിയ വേണ്ടുന്നത്. ആനാ നമ്മ കോവിലിരിക്കുന്ന ദേവന്മാരെ പറ്റിയല്ല ഇപ്പോൾ ചൊല്ലുന്നത്, ദേവദേവനെ പറ്റിയും ദേവദേവിയെ പറ്റിയും. ദേവദേവനെ സദാശിവനെന്നും ദേവദേവിയെ പരാശക്തി என்றும் அழைப்பதுண்டு. நற்குண பரபிரமத்தின் கீழ்வரும் பிறகு மாய உற்பத்தியாகும். அவையில்தான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகின தேவன்மாரெல்லாம் உருவாகப்படுவது. அப்போது இந்த பரமத்தை இறைவன் என்று നമ്മൾ சொல்ல முடியும். ഉണരവും. നർഗുണമെன்ற எந்த குணமும் ഇല്ലാത്തത്, അതാണുമല്ല പെണ്ണുമല്ല, உயிருள்ளதிலும் மட்டுமல்ல உயிரில்லாததிலும் நிறைந்திருப்பது. எந்த வடிவத்தில் நீங்கள் தியானம் பண்ணியாலும் உங்களுக்கு மோட்சமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. உருவத்தியானம் மோட்சம் தருவதல்ல. உருவமில்லாத தியானம், நாசமில்லாததை தியானம் பண்ணியா, அதாவது அக்ஷரத்தை தியானம் பண்ணினால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சம் என்பதுக்கு வேறொரு பேர் மௌனம் என்றும் சொல்லுவோம். அதெல்லாம் தேவ ரகசியங்கள். மௌனம் நிறைய பேர் நினைப்போம் மௌனம் என்றது பேசாமல் இருப்பது மௌனம் என்று இல்லை. அதை பற்றி இனியொரு காணொலியில் சொல்லுவோம். சதா அக்ஷரத்தில் குடிகொள்வது நாசமில்லாத நற்குண பரபிரம்மம். இந்த பிந்துவான அக்ஷரம் எப்போதும் ஏகமாக இருப்போம். ஒரு டோட்டம்னு சொல்லுங்க, நினச்சிருங்க. சில பேர் சொல்லுவோம் பிரகாசம் இருந்தால் மட்டும், பிரகாச வழி மட்டும்தான், அதுதான் ஜோதிஷம் மட்டும்தான் வேணும். அப்போ ஜோதிஷ் இல்லாத இருட்டு அதுவும் பிரம்மந்தான். ഇത് ഏകം, ഒന്നിൽ നിന്ന് നമ്മ ജ്ഞാനപ്പാനെ കൂടെ ചൊല്ലുவோம். ഒന്നിൽ നിന്ന് രണ്ടാകും, രണ്ടിൽ നിന്ന് മൂന്നാകും. இதுதான் தத்துவம், சிருஷ்டியின் தத்துவம். அப்போ இந்த ஏகமானது எல்லா பொருட்களிலும் இருக்கிறேன். இந்த அக்ஷரமாக குறிப்பிட்ட அளவில் நீங்கள் இந்த அக்ஷரத்தை தியானம் பண்ணும்போது அக்ஷரம் எதுன்னு நீங்கள் குருவினாலே தெரிஞ்சிருக்க வேண்டியது. இன்னும் குருவை பற்றியும் ஒரு சில தகவல்கள் உண்டு, அதுவும் வேறொரு காணொலி சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சொல்லும் நம் குரு அல்ல குரு. நம்ம 1000 பேரை பக்கத்து போய் காலில் கும்பிடுவோம், நீ தான் எனக்கு குரு, நீ தான் எல்லாம் தர வேண்டும்னு. ஆனால் அவரெல்லாம் ഗുരുവായിരിക്കാൻ വായ്പില്ല. ഗുരു വന്നത് ഉനക്ക മനസ്സിലെ ഉന്നെ തേടി വരുവത്, നീ തേടി പോകുവതല്ല ഗുരു, നിന്നെ തേടി വരുവത് ഗുരു. നിനക്ക് മോക്ഷം എപ്പോൾ கிடைக்குமோ அந்த காலத்து உன்னை தேடி வருவது குரு. அந்த குருவினால் உனக்கு தெரியும் இறைவன் யார், இந்த அக்ஷரம் யார், எது என்று அப்போது தான் தெரியும். அப்போது தான் நாம் இந்த அக்ஷரத்தை தியானம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு செல்லும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம். தியானம் என்பது ஒரு டியூனிங் ஃபோர்க்கு மாதிரி. காலேஜெல்லாம் படித்தவருக்கு தெரியும். டியூனிங் ஃபோர்க்கு நம்ம அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி செல்லும்போது அது சவுண்டு கேட்போம். அது என்ன ரெசனேட் செய்யும்னு சொல்லுவோம். ரெசனேட் செய்யும். அதே மாதிரி தான் இறைவன் நாலேஜும், இறைவனை பற்றியுள்ள நாலேஜும். நீ அப்படியே அந்த அக்ஷரத்தை தியானம் பண்ணி உருவமற்ற தியானத்தில் அநேக காலம் இருக்கும்போது, மௌனத்தின் அநேக காலம் இருக்கும்போது இறைவன் ரெசனேட் செய்யும், அதாவது அங்கே வைப்ரேட் செய்யும்.
அப்போ சிம்பிளாக சொன்னால் ஒரு டியூனிங் ஃபோர்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது நீங்கள் தியானம் பண்ணத உடனே ஒன்றும் அது வராது. இந்த அக்ஷரத்துக்கு வடிவமே இல்லை. இது ஏகமான அக்ஷரம். இந்த நற்குண பரபிரம்மத்தில் லயிப்பதுதான் மோட்சம் என்று உணரவும். மற்றெல்லா வாசனைகள் இருப்பவரே கொஞ்ச காலம் കഴിയും பொழுது இன்னும் வாசனையில் பிறவி கொள்ளும். ஆனால் அக்ஷரத்தில் லயம் பற்றினவன் பின்ன பிறவியே இல்லை. அக்ஷரத்தை தான் தேட வேண்டியது. இந்த பிரம்மமானது உயிருள்ளதில் ஒரு சில மதங்கள் சொல்லுவோம் உயிருள்ளதில் மட்டும்தான் இறைவன் இருக்கே. அது 100% 100% தவறு. இறைவன் அல்லாத எதுவுமே இல்லை. பிரம்மம் இல்லாத எதுவுமே உலகத்தில் இல்லை. அது உயிருள்ளதில் இருக்கே, உயிரில்லாதது இருக்கே. அதை பற்றியும் வேறொரு காணொளியில் விவரமாக சொல்லுவோம், விசதமாக. அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஏன் அப்படி நம்ம உயிரில்லாத பொருட்களும் அது பிரம்மம்னு எப்படி தெரிய முடியும்? அதை பற்றியது வேறொரு காணொளியில் சொல்லுவோம். இந்த பிரம்மமானது உயிருள்ளதிலும் இல்லாததிலும் பொருட்களிலும் குடிகொள்வது. இதை உணரும்போது எல்லாம் பிரம்மம் என்று உணர முடியும். இதுதான் தேவநிலையும். தேவதேவனில் செல்லுന്നവൻ, தேவதேவன் എന്നാ സദാശിവൻ, எப்போதும் சிவமாயிருப்பது. இனி அதை கூட இருப்பது தேவதேவி, அதாவது பராசக்தி என்றும் மனோன்மணி என்றும் அழைப்போம். சுப்ரீமாய சக்தி. இவை உருவமற்று அக்ஷரத்தில் அடங்கி நிற்கும். இந்த அக்ஷரத்தை அடைபவன் மோட்சமடைந்த ஆனந்தத்தில் நீண்டகாலம் வாணு கடைசியில் நற்குண பிரம்மத்தில் சேர்ந்துவிடும். ஒரு காரியம் மட்டும் நன்றா தெரிஞ்சு வச்சுருங்க. கடைசியாக சொல்லுது, எந்த உருவ தியானமும் மோட்சம் தராது. பல மதங்களும் சொல்லியிருக்கு அப்படியெல்லாம். ஆனால் அந்த சொன்ன மதங்களும் உருவங்களை உருவாக்கி வைத்திருக்கு. ஆனால் உருவங்கள் தேவையா என்பதற்கு இனி ஒரு காணொளி சொல்லுவோம். 100% உருவங்கள் நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய மகாத்மாக்கள் மோட்சம் அடைந்தவர் கூட உருவங்கள் உருவாக்கி வச்சிருக்கு. அது எதுக்குன்னு இன்னொரு காணொளி சொல்லுவோம். இந்த ஆத்மீயதை என்னது நம்ம புராணங்களில் அல்லது நூல்கள் எழுதி வச்சிருக்கும் மாதிரி அல்ல. இது ஒரு பெரிய விஷயம். அது எத்தனை சொன்னாலும் அனுபவத்தில் மட்டும்தான் அதை உண்மையாக தெரியும். அல்லாமல் நூல்கள் பார்த்து நமக்கு கன்ஃபியூஷன் வருவதை விட அது நேர்மையாக அதை பற்றி புரிய மாட்டேன். அதனால் அப்போ நீங்கள் கேட்போம், ஏன் நிறைய பேர் யோகிகள் கூட உருவத்தை உருவாக்கி வச்சிருக்கே ஏன்னு கேட்போம். அது வேறொரு காணொளி சொல்லுவோம். அது நமக்கு தேவை தான். ஆனால் அது உண்மையான விஷயம் என்னென்னா, எந்த காரணத்தாலும் உருவ தியானம் உங்களுக்கு மோட்சம் தராது. முற்றிலும் நற்குண பரபிரம்மத்தில் நமக்கு ചെന്ന് ചേരാது. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வருമ്പോൾ அது மாறிடும். அது இன்னும் சொல்லுவோம். அப்போ மோட்சத்துக்கு உருவத்தியானம் ஒரு வழிகாட்டி மட்டும்தான். இத்தனையும் சொல்லி யார் தேவதேவன்மார் யாரை தியானம் பண்ணுவது என்பதை பற்றி ஒரு சில பேர் சொல்லுவோம். இயற்கையை தியானம் பண்ணணும்னு கூட சொல்லுவதுன்னு ആൾക്കാരുണ്ട്. അവർ ഇയർക്കെന്ന് ചൊല്ലുவது ഒരുവേള നിർഗുണ പരബ്രഹ്മത്തെ ആയിരിക്കലാം. അപ്പോൾ ശിവനും മേലെ വേറൊന്നിരിക്കെ കടേശി അംഗം ഹയസ്റ്റ് പോയിന്റ് ചെല്ലുമ്പോൾ ഇരിപ്പത് ഒൻ്റെ നാശമില്ലാത്തത്, അത് ഒരു ഉരുവമറ്റത്, ആണുമല്ല പെണ്ണുമല്ലാത്തത്, സർവ്വ ഉயிரினங்களிலும் நிறைந்து நிற்பது, உயிரில்லாத அனைத்திலும் நிறைந்து நிற்பது, அந்த பரபிரம்மத்தை தேவதேவனென்னும் தேவதேவியென்னும் அழைக்கலாம். அத்துடன் தேவதேவியின் நாமத்தில் விடை கொள்கிறேன். இன்னொரு விஷயமாய் அடுத்தொரு காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம்.